நடிகர் ஜெயம் ரவியுடனான விவாகரத்து விஷயத்தில் தனிப்பட்ட உரையாடலை எதிர்பார்ப்பதாகவும் அதே சமயம் தனது மௌனம் பலவீனமோ குற்ற உணர்ச்சியோ அல்ல என்றும் ஆர்த்தி ரவி தெரிவித்துள்ளார். 40 வயதை கடந்த போதிலும் தமிழ் சினிமாவின் ஹேண்ட்சம் ஹீரோக்களில் ஒருவராக வலம் வருபவர் ஜெயம் ரவி. தந்தை மற்றும் அண்ணன் சினிமாவில் இருந்த போதிலும் 2003ஆம் ஆண்டு வெளியான ஜெயம் திரைப்படத்தில் தொடங்கி தற்போது வரை தனது இயல்பான நடிப்பால் பிஸியான நடிகராக இருந்து வருகிறார். சினிமா வாழ்க்கை ஒரு பக்கம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு பிரபல சினிமா தயாரிப்பாளரான சுஜாதா விஜயகுமார் என்பவரின் மகளான ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் ரவி. ஆனால் தங்கள் 15 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வரப்போவதாக சில நாட்களுக்கு முன்பு அறிவித்து ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி தாக்கல் செய்த மனு 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே விவாகரத்து பற்றி ஜெயம் ரவி தன்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் இந்த முடிவை எடுத்ததாக அவரது மனைவி ஆர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜெயம் ரவிக்கும் பிரபல பாடகி கெனிசா பிரான்சிஸ் இடையிலான உறவே இந்த விவாகரத்திற்கு காரணம் என்றும் தகவல் பரவியது. ஆனால் கெனிசா பிரான்சிஸ் தனக்கு நல்ல நண்பர் என்றும் அவர் பாடகி என்பதை தாண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் என்றும் கூறிய ஜெயம் ரவி தங்களை இணைத்து பேச வேண்டாம் என்றார். யாரையும் இதுல இருக்காதீங்க, அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்றாங்க, பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப் இருக்க விடுங்க. கெனிஷாலாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினாங்க, தனியா நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதா எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாம எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. மேலும் ஆர்த்தியும் அவரது குடும்பத்தினரும் ஜெயம் ரவியை பல்வேறு வகையில் அவமானப்படுத்தியதாகவும் திருமண வாழ்க்கை வெறுத்து போய்த்தான் விவாகரத்து முடிவை எடுத்துள்ளார் என்றும் ஒரு தரப்பினர் கூறி வந்தனர். இதற்கிடையே ஆர்த்தி தற்போது வசிக்கும் வீட்டில் உள்ள தனது உடைமைகளை மீட்டுத்தரக் கோரி ஜெயம் ரவி போலீசிலும் புகார் அளித்திருந்தார். இப்படி இணையத்தில் ஜெயம் ரவியின் விவாகரத்து விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆர்த்தி. விவாகரத்தில் தனக்கு முழு உடன்பாடு இல்லை எனவும் ஜெயம் ரவியை சந்தித்து தனிப்பட்ட முறையில் பேச காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உண்மைக்கு மாறாக தன்னை தவறாக சித்தரிப்போருக்கு பதிலளிக்க விரும்பவில்லை எனவும் கூறியுள்ள ஆர்த்தி தனது அமைதி பலவீனமோ குற்ற உணர்வின் அடையாளமோ அல்ல என்று அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். திருமணத்தின் புனிதத்தை ஆழமாக மதிப்பதாகவும் யாருடைய நற்பெயரையும் கெடுக்கும் விவாதங்களில் ஈடுபட மாட்டேன் எனவும் தனது கவனம் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வில் உள்ளது என்று ஆர்த்தி தாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார்.